ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிற டாபிக் வேரியபிள் லோடிங். ஒரு கொஸ்டின் பார்க்கலாம். A steel rod is subjected to a reversed axial load of 180 kN. இப்போ இந்த ஸ்டீல் ராடில் என்ன லோட் ஆக்ட் ஆகுது? ஆக்சியல் லோட் ஆக்ட் ஆகுது. அதோடைய வேல்யூ வந்து 180 kN கொடுத்துருக்காங்க. சரியா? இப்போ இதை டயக்ராமாக நான் வரைஞ்சி காமிக்கிறேன். பாருங்கள், இது ஒரு ஸ்டீல் ராடு. இதில் ஒரு ரிவர்ஸ்ட் ஆக்சியல் லோட் ஆக்ட் ஆகுது. அதோடைய வேல்யூ 180 kN கொடுத்துருக்காங்க. ரிவர்ஸ்ட் ஆக்சியல் லோட்னா இதுதான். அதாவது ஆப்போசிட் டைரக்ஷனில் இந்த லோடு ஆக்ட் ஆகும். சரியா? இப்போ இந்த லெஃப்ட் ஹேண்டில் பாருங்கள், இந்த லோடு எப்படி ஆக்ட் ஆகுது? ஆக்டிங் டுவர்ட்ஸ் லெஃப்ட்டு. தென் இந்த ரைட் ஹேண்ட் சைடில் பாருங்கள், லோட் ஆக்டிங் டுவர்ட்ஸ் ரைட். சரிங்களா? ஸோ இது ஆப்போசிட் டைரக்ஷனில் ஆக்ட் ஆகிறதுனால இது வந்து ரிவர்ஸ்ட் ஆக்சியல் லோடுன்னு சொல்கிறோம். ஓகேவா? இப்போ லெஃப்ட் சைடில் மூவ் ஆகிறதுனால இதை வந்து -180 kN, அதாவது மைனஸ் சைன் கொடுத்துக்கலாம். இது ரைட் ஹேண்ட் சைடை பார்த்து மூவ் ஆகிறதுனால இது வந்து பாசிட்டிவ் சைன். சரிங்களா? இப்போ டேட்டா எழுதிக்கலாம். ஸோ இந்த நெகட்டிவ் சைன் இருக்கிறதுனால இது வந்து மினிமம் ஆக்சியல் லோடுன்னு எடுத்துக்கலாம். இது பாசிட்டிவ் சைனாக இருக்கிறதுனால இதை வந்து மேக்ஸிமம் ஆக்சியல் லோடுன்னு எடுத்துக்கலாம். ஸோ WA மினிமம், அதாவது மினிமம் ஆக்சியல் லோட் இஸ் ஈக்குவல் டு -180 kN. அதை நியூட்டனாக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து மேக்ஸிமம் ஆக்சியல் லோட் WA max இஸ் ஈக்குவல் டு 180 kN. ஸோ அதையும் நியூட்டனாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஃபைண்ட் த டயமீட்டர் ஆஃப் த ராட், அதாவது ராடோடைய டயமீட்டர் தான் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபார் எ ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி ஆஃப் 2. ஸோ ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி n இஸ் ஈக்குவல் டு 2. த மெட்டீரியல் ஹேஸ் அன் அல்டிமேட் டென்சைல் ஸ்ட்ரென்த் ஆஃப் 1070 MPa. ஸோ அல்டிமேட் ஸ்ட்ரென்த் சிக்மா u இஸ் ஈக்குவல் டு 1070 MPa. இது நியூட்டன் பெர் mm², கன்வெர்ட் பண்ணி எழுதிக்கோங்க. And yield strength of 910 MPa. So yield strength sigma y is equal to 910 MPa. இதையும் நியூட்டன் பெர் mm², கன்வெர்ட் பண்ணி எழுதிக்கோங்க. The endurance limit in reversed bending may be assumed to be 1/2 of the ultimate tensile strength. அதாவது இதில் endurance limit வந்துட்டு ultimate strengthக்கு பாதி இருக்கும். ஓகேங்களா? அதாவது endurance limit is 1/2 of the ultimate tensile strength. So endurance strength or endurance limit sigma -1 is equal to 0.5 sigma u. அதாவது endurance limit வந்து ultimate strengthக்கு பாதி இருக்கும். சரிங்களா? ஸோ ultimate stress வேல்யூ தெரியும், 1070 MPa. ஸோ இதை 0.5 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு endurance limit வேல்யூ கிடைக்கும், 535 Nm/mm². Then other correction factors may be taken as follows. For axial loading is equal to 0.7, அதாவது correction factor for axial loading. So KCL, correction factor for axial loading is equal to 0.7. For machined surface is equal to 0.8. அதாவது சர்ஃபேஸ் ஃபினிஷ் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்கிற கரெக்ஷன் ஃபேக்டர் வந்து 0.8. ஸோ சர்ஃபேஸ் ஃபினிஷ் ஃபேக்டர் KSF இஸ் ஈக்குவல் டு 0.8. ஃபார் சைஸ் இஸ் ஈக்குவல் டு 0.85, அதாவது சைஸ் ஃபேக்டர் வந்து 0.85. ஸோ KSZ இஸ் ஈக்குவல் டு 0.85. அண்ட் ஃபார் ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேஷன் இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ தியரிட்டிக்கல் ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேஷன் ஃபேக்டர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ KT இஸ் ஈக்குவல் டு 1. இப்போ இந்த டேட்டாஸ் யூஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டீல் ராடோடைய டயமீட்டர் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? நம்ம இப்போ என்ன கால்குலேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைண்ட் டயமீட்டர் ஆஃப் தி ராட். இப்போ டயமீட்டர் கால்குலேட் பண்ணுறதுக்கு பேஜ் நம்பர் 7.6, அதாவது வேரியிங் ஸ்ட்ரெஸ்ஸஸ் அப்படிங்கிற டாப்பிக்கில் ஃபார்முலாஸ் இருக்கும். ஸோ இதில் எந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணிவிட்டு டயமீட்டர் கால்குலேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணிக்கலாம். சோடர்பர்க் ஈக்குவேஷன் இருக்கும், அப்புறம் மாடிஃபைட் குட்மேன் ஈக்குவேஷன், தென் கம்பைன்ட் ஸ்ட்ரெஸ் ஈக்குவேஷன். இது 3 ஈக்குவேஷன் இருக்குது. இந்த 3ல் இருந்துட்டு நம்ம எதை யூஸ் பண்ண போகிறோம்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. இங்கே ஆக்ட் ஆகிற ஸ்ட்ரெஸ் என்ன அப்படின்னா ஆக்சியல் லோட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்சியல் ஸ்ட்ரெஸ் தான் இங்கே இருக்கும். ஓகேவா? அந்த ஆக்சியல் ஸ்ட்ரெஸ்ஸில் இந்த மினிமம் ஆக்சியல் லோட்னால ஒரு மினிமம் ஸ்ட்ரெஸ் இருக்கும்.
இந்த மேக்ஸிமம் லோட்னால ஒரு மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஆனால் இங்கே ஆக்ட் ஆகிற டைப் ஆஃப் ஸ்ட்ரெஸ் வந்துட்டு ஆக்சியல் ஸ்ட்ரெஸ் மட்டும்தான், வேறு எந்த ஸ்ட்ரெஸ்ஸுமே இங்கே கம்பைன்ட் ஆகலை. ஓகேங்களா? அப்போ நம்ம இங்கே கம்பைன்ட் ஸ்ட்ரெஸ் ஈக்குவேஷனை யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ கம்பைன்ட் ஸ்ட்ரெஸ் யூஸ் பண்ணாததுனால நம்ம என்ன பண்ண போகிறோம், சோடர்பர்க் ஈக்குவேஷனையும் குட்மேன் ஈக்குவேஷன் இது 2 ஈக்குவேஷனை யூஸ் பண்ணிவிட்டு டயமீட்டர் வேல்யூ கால்குலேட் பண்ணிவிட்டு எதில் மேக்ஸிமம் டயமீட்டர் வேல்யூ வருதோ அதை தான் நம்ம ஆன்சராக செலக்ட் பண்ண போகிறோம். சரிங்களா? இப்போ இந்த சோடர்பர்க் ஈக்குவேஷனில் 2 ஃபார்முலா இருக்குது. ஒன்று ஷியர் ஸ்ட்ரெஸ் டேர்மில் இருக்கும், இன்னொன்று வந்துட்டு சிக்மா. இப்போ பாருங்கள், ஷியர் ஸ்ட்ரெஸ்ங்கிறது டவ். ஷியர் ஸ்ட்ரெஸ் கொஸ்டினில் கொடுத்துக்கணும், இல்லை நம்ம கால்குலேட் பண்ணணும். ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து இங்கே க்ரியேட் ஆனால் தான் நம்ம இந்த டவ் ரிலேட்டடான ஃபார்முலா நம்ம செலக்ட் பண்ணணும். ஆனால் இப்போ நம்ம சால்வ் பண்ண போகிற கொஸ்டினில் ஆக்ட் ஆகிற ஸ்ட்ரெஸ் வந்துட்டு ஆக்சியல் ஸ்ட்ரெஸ் தான். ஸோ சிக்மா டேர்மில் இருக்கிற ஃபார்முலாவை சோடர்பர்க் ஈக்குவேஷன்லையும் குட்மேன் ஈக்குவேஷன்லையும் இருந்து எடுத்து எழுதிக்கலாம். ஸோ டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 7.6லேருந்து சோடர்பர்க் ஈக்குவேஷன் அண்ட் மாடிஃபைட் குட்மேன் ஈக்குவேஷன் இது 2 ஃபார்முலாவையும் நம்ம எடுத்து எழுதிட்டோம். ஓகேங்களா? தென் இதில் சிக்மா எம் அப்படிங்கிறது மீன் ஸ்ட்ரெஸ், தென் சிக்மா ஏ அப்படிங்கிறது ஆம்ப்ளிடியூட் ஸ்ட்ரெஸ். இந்த சிக்மா எம் அண்ட் சிக்மா ஏ கால்குலேட் பண்ணுற ஃபார்முலா டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 7.6ல் இருக்குது. பாருங்கள், 7.6ல் சிக்மா எம் மீன் ஸ்ட்ரெஸ் ஃபார்முலா சிக்மா மேக்ஸ் ப்ளஸ் சிக்மா மினிமம் டிவைடட் பை 2. தென் ஆம்ப்ளிடியூட் ஸ்ட்ரெஸ் சிக்மா ஏ இஸ் ஈக்குவல் டு சிக்மா மேக்ஸ் மைனஸ் சிக்மா மினிமம் டிவைடட் பை 2. ஸோ மீன் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஆம்ப்ளிடியூட் ஸ்ட்ரெஸ் கால்குலேட் பண்ணுற ஃபார்முலா எழுதிக்கிட்டோம். பாருங்கள், இந்த மீன் அண்ட் ஆம்ப்ளிடியூட் ஸ்ட்ரெஸ் கால்குலேட் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் அண்ட் மினிமம் ஸ்ட்ரெஸ் வேல்யூஸ் நமக்கு தெரியணும். சரிங்களா? ஃபஸ்ட்டு மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் சிக்மா மேக்ஸ். இங்கே ஆக்சியல் லோடிங் தான் கொடுத்துருக்காங்க, அப்போ இங்கே வர ஸ்ட்ரெஸ் வந்துட்டு ஆக்சியல் ஸ்ட்ரெஸ். ஸோ மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் ஆர் சிக்மா ஏ மேக்ஸ், அதாவது மேக்ஸிமம் ஆக்சியல் ஸ்ட்ரெஸ் சிக்மா மேக்ஸ்னு எழுதலாம், இல்லைனா சிக்மா ஏ மேக்ஸ்னு எழுதலாம். சரிங்களா? ஸோ இது ஆக்சியல் லோடிங் தான். ஸோ இந்த ஆக்சியல் லோட்னால வர ஸ்ட்ரெஸ் வந்து ஆக்சியல் ஸ்ட்ரெஸ் ஆர் டைரக்ட் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த லோடிங் பாருங்கள், இது ஒரு டைப் ஆஃப் டென்சைல் லோடு தான். ஓகேங்களா? டென்சைல் லோடுனால இங்கே ஒரு டென்சைல் ஸ்ட்ரெஸ் இருக்கும், இல்லைனா அதை டைரக்ட் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டைரக்ட் ஸ்ட்ரெஸ் கால்குலேட் பண்ணுற ஃபார்முலா லோடு பை ஏரியா. பாருங்கள், இப்போ நம்ம கால்குலேட் பண்ண போகிறது மேக்ஸிமம் ஆக்சியல் ஸ்ட்ரெஸ். அப்போ ஸ்ட்ரெஸ் கால்குலேட் பண்ணுற ஃபார்முலா லோடு பை ஏரியா தான். அப்போ மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் கால்குலேட் பண்ணுற ஃபார்முலா மேக்ஸிமம் லோடு பை ஏரியா. மேக்ஸிமம் லோடு அப்படிங்கிறது WA மேக்ஸ். சரியா? இப்போ கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க, ஸோ நம்ம அதை டேட்டாலையும் எடுத்து எழுதியிருக்கிறோம். WA மேக்ஸ் அப்படிங்கிறது 180 × 10³ நியூட்டன் டிவைடட் பை இது சர்க்குலர் ராடு தான். ஓகேங்களா? ஸ்டீல் ராடு வந்து சர்க்குலர் ராடு தான். ஸோ அதோட ஏரியா ஃபார்முலா π/4 × d². சரிங்களா? இங்கே டயமீட்டர் வேல்யூ தெரியாது, நம்ம அதை தான் கால்குலேட் பண்ண போகிறோம். அப்போ நீங்கள் இதிலேருந்து கால்குலேட் பண்ணுற மேக்ஸிமம் ஆக்சியல் ஸ்ட்ரெஸ் வேல்யூ வந்துட்டு இன் டேர்ம்ஸ் ஆஃப் d² இருக்கும். சரிங்களா? அடுத்து மினிமம் ஸ்ட்ரெஸ் கால்குலேட் பண்ணுங்கள். ஸோ மினிமம் ஆக்சியல் ஸ்ட்ரெஸ் கால்குலேட் பண்ணுற ஃபார்முலா மினிமம் லோடு டிவைடட் பை ஏரியா. ஸோ மினிமம் லோடு WA மினிமம் இருக்குது -180 kN. அதை நியூட்டனாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கிறீங்க. ஸோ சிக்மா ஏ மினிமம் இஸ் ஈக்குவல் டு -180 × 10³ டிவைடட் பை ஏரியா. இது சர்க்குலர் செக்ஷன் அப்படிங்கிறதுனால ஏரியா ஃபார்முலா π/4 × d². சரிங்களா? இங்கே டயமீட்டர் வேல்யூ தெரியாது. ஸோ மினிமம் ஆக்சியல் ஸ்ட்ரெஸ் வேல்யூவும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் d² தான் இருக்கும். சரியா? நம்ம மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் அண்ட் மினிமம் ஸ்ட்ரெஸ் கால்குலேட் பண்ணிட்டோம். சரிங்களா? இப்போ நம்ம மீன் அண்ட் ஆம்ப்ளிடியூட் ஸ்ட்ரெஸ் கால்குலேட் பண்ண போகிறோம். மீன் ஸ்ட்ரெஸ் கால்குலேட் பண்ணுற ஃபார்முலா சிக்மா மேக்ஸ் ப்ளஸ் சிக்மா மினிமம் டிவைடட் பை 2. சிக்மா மேக்ஸ் அண்ட் சிக்மா மினிமம் இது 2 வேல்யூமே எப்படி இருக்குது, இன் டேர்ம்ஸ் ஆஃப் d² இருக்குது. சரிங்களா? டினாமினேட்டரில் வந்து d² இருக்கும். இப்போ இதிலேருந்து கால்குலேட் பண்ணுற மீன் ஸ்ட்ரெஸ் வேல்யூ வந்து 0. ஏன் 0 வந்துச்சுன்னு செக் பண்ணுங்கள். இப்போ மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் வேல்யூ பாசிட்டிவ் சைனில் இருக்குது, சேம் வேல்யூ தான் மினிமம் ஸ்ட்ரெஸ்லேயும் இருக்குது, ஆனால் சைன் மட்டும் நெகட்டிவ் சைனாக இருக்கும். ஓகேங்களா? இந்த ப்ளஸ் இன்டு மைனஸ் அப்படின்னா அது மைனஸாக சேஞ்ச் ஆகும். சரியா? அப்போ சேம் வேல்யூங்கிறதுனால மீன் ஸ்ட்ரெஸ் வந்து 0. ஓகேங்களா? அடுத்து ஆம்ப்ளிடியூட் ஸ்ட்ரெஸ் கால்குலேட் பண்ணுறான். இதோடைய ஃபார்முலா சிக்மா மேக்ஸ் மைனஸ் சிக்மா மினிமம் டிவைடட் பை 2.
சிக்மா மேக்ஸ் அண்ட் சிக்மா மினிமம் இது ரெண்டுமே சேம் வேல்யூ தான். ஆனால் சிக்மா மேக்ஸில் பாசிட்டிவ் சைன் இருக்குது, சிக்மா மினிமத்தில் வந்துட்டு நெகட்டிவ் சைன் இருக்குது. ஸோ இங்கே நம்ம மைனஸ் பண்ண போகிறோம். ஆம்ப்ளிடியூட் ஸ்ட்ரெஸ் கால்குலேட் பண்ணுறதுக்கு ஃபார்முலா சிக்மா மேக்ஸ் மைனஸ் சிக்மா மினிமம் டிவைடட் பை 2. ஸோ மைனஸ் இன்ட்ரு மைனஸ் ப்ளஸ். ஸோ இதிலிருந்து கால்குலேட் பண்ணுற ஆம்ப்ளிடியூட் ஸ்ட்ரெஸ் வேல்யூ வந்துட்டு 229183.118 டிவைடட் பை டி ஸ்கொயர். இதுலேயும் டினாமினேட்டர் வந்துட்டு டி ஸ்கொயர் டேர்மில் இருக்குது. மீன் அண்ட் ஆம்ப்ளிடியூட் ஸ்ட்ரெஸ் கால்குலேட் பண்ணிட்டோம். அடுத்து இந்த ஸ்டீல் ராடோடைய டயமீட்டர் கால்குலேட் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு சோடர்பர்க் ஈக்குவேஷனை யூஸ் பண்ணிவிட்டு டயமீட்டர் கால்குலேட் பண்ணலாம். சோடர்பர்க் ஈக்குவேஷனை எடுத்து எழுதிக்கிட்டோம். டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 7.6 ஃபார்முலா இருக்குது. டேட்டா புக்கில் ஃபார்முலா எப்படி இருக்குன்னா இந்த கரெக்ஷன் ஃபேக்டர்ஸ் எதையும் கன்சிடர் பண்ணியிருக்க மாட்டாங்க. இதுதான் ஃபார்முலாவாக கொடுத்துருப்பாங்க டேட்டா புக்கில். பாருங்கள் சோடர்பர்க் ஈக்குவேஷன். ஸோ இதுதான் ஃபார்முலா. இங்கே எண்டுரன்ஸ் லிமிட்டில் வந்துட்டு அதுக்குள்ளே எந்த கரெக்ஷன் ஃபேக்டரையும் மல்டிப்ளை பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது கரெக்ஷன் ஃபேக்டர்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அதை நம்ம கன்சிடர் பண்ணுவோம். இங்கே என்னெல்லாம் கரெக்ஷன் ஃபேக்டர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா லோட் கரெக்ஷன் ஃபேக்டர் KCL, தென் சைஸ் ஃபேக்டர் KSEZ அண்ட் சர்ஃபேஸ் யூனிட் ஃபேக்டர் KSF. இது 3 ஃபேக்டர்ஸும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ இந்த சோடர்பர்க் ஈக்குவேஷனை யூஸ் பண்ணிவிட்டு டயமீட்டர் கால்குலேட் பண்ணுறதுக்கு எல்லா டேட்டாஸும் இருக்கான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு n ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி இஸ் ஈக்குவல் டு 2. இது கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க. அடுத்து சிக்மா m மீன் ஸ்ட்ரெஸ் 0 நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம். ஈல்டு ஸ்ட்ரெஸ் சிக்மா y 910 நியூட்டன் per mm², கொஸ்டினில் இருக்குது. அடுத்து சிக்மா a ஆம்ப்ளிடியூட் ஸ்ட்ரெஸ் நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம். இன் டேர்ம்ஸ் ஆஃப் டி ஸ்கொயரில் இருக்குது. என்ட்ரன்ஸ் லிமிட் 535, அதாவது கொஸ்டினில் எப்படி கொடுத்துருந்தாங்கன்னா என்ட்ரன்ஸ் லிமிட் இஸ் 1/2 ஆஃப் தி அல்டிமேட் ஸ்ட்ரென்த்னு கொடுத்துருந்தாங்க. அதாவது 0.5 சிக்மா u வச்சு நம்ம என்ட்ரன்ஸ் லிமிட் கால்குலேட் பண்ணிட்டோம். அடுத்து லோட் கரெக்ஷன் ஃபேக்டர் KCL இஸ் ஈக்குவல் டு 0.7 அண்ட் சைஸ் ஃபேக்டர் KSEZ 0.85 அண்ட் சர்ஃபேஸ் யூனிட் ஃபேக்டர் KSF இஸ் 0.8. இந்த 3 ஃபேக்டர்ஸும் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இந்த ஃபார்முலாவில் நமக்கு தெரியாத டேட்டா எதுன்னு பார்த்தீங்கன்னா KF அப்படிங்கிறது ஃபெட்டிக் ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேஷன் ஃபேக்டர். ஸோ இந்த KF கால்குலேட் பண்ணுற ஃபார்முலா டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 7.6 இருக்குது. KF ஃபார்முலா பாருங்கள். 1 + Q இன்று KT - 1. Q அப்படிங்கிறது நாச் சென்சிட்டிவிட்டி ஃபேக்டர், KTங்கிறது தியரட்டிக்கல் ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேஷன் ஃபேக்டர். இங்கே தியரட்டிக்கல் ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேஷன் ஃபேக்டர் KT வந்து கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க 1. ஆனால் நாச் சென்சிட்டிவிட்டி ஃபேக்டர் கொடுக்கல. சரிங்களா? இப்போ இந்த KF ஃபெட்டிக் ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேஷன் ஃபேக்டர் கால்குலேட் பண்ணுறதுக்கு Q வேல்யூ தெரியாது, KT வேல்யூ மட்டும் தான் 1ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கண்டிஷனில் இருக்கும்போது நம்ம இந்த ஃபெட்டிக் ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேஷன் ஃபேக்டர் KF வந்து நம்ம 1 அப்படின்னு அசியூம் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ எல்லா டேட்டாவும் நம்ம எடுத்துட்டோம். அடுத்து வந்து இந்த டேட்டாஸ் இந்த வேல்யூஸ் எல்லாமே நம்ம இந்த சோடர்பர்க் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு டயமீட்டர் வேல்யூ கால்குலேட் பண்ணிடலாம். சரிங்களா? பாருங்கள், இதில் சோடர்பர்க் ஈக்குவேஷனில் எல்லா வேல்யூஸையும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். ஸோ இதிலேருந்து கால்குலேட் பண்ணுற டயமீட்டர் வேல்யூ வந்துட்டு 43 mm வருது. பாருங்கள், இது 1/2 1/2ங்கிறது 0.5 இஸ் ஈக்குவல் டு இதில் மீன் ஸ்ட்ரெஸ் வேல்யூ வந்து 0 அப்படிங்கும்போது இந்த டோட்டல் டேம் வந்து 0 ஆயிரும். ப்ளஸ் ஸோ இது நம்ம சால்வ் பண்ணும்போது வேல்யூ வந்துட்டு 899.96 டிவைடட் பை டி ஸ்கொயர். சரியா? ஸோ இப்போ நம்ம கால்குலேட் பண்ணுற டயமீட்டர் வேல்யூ 42.43 mm வருது. இது ரவுண்டாக நம்ம 43 அப்படின்னு எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து சோடர்பர்க் ஈக்குவேஷன் தான். ஸோ இதில் கிடைக்கிற வேல்யூ வந்து 43 mm. அடுத்து குட்மேன் ஈக்குவேஷனை யூஸ் பண்ண போகிறோம். இந்த குட்மேன் ஈக்குவேஷன் ஃபார்முலாவும் டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 7.6 கொடுத்துருக்காங்க. ஸோ இது மாடிஃபைடு குட்மேன் ஈக்குவேஷன் தான். ஸோ இந்த ஈக்குவேஷன்லேயும் கரெக்ஷன் ஃபேக்டர்ஸை வந்து கன்சிடர் பண்ணியிருக்க மாட்டாங்க. பாருங்கள், மாடிஃபைடு குட்மேன் ஈக்குவேஷன் இதுதான். இந்த குட்மேன் ஈக்குவேஷன் இந்த ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி தான் நம்ம டயமீட்டர் கால்குலேட் பண்ண போகிறோம். என்ட்ரன்ஸ் மீட்குள்ளாடி நம்ம எந்த கரெக்ஷன் ஃபேக்டர்ஸையும் அவங்க கன்சிடர் பண்ணலை. நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது கரெக்ஷன் ஃபேக்டர்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம அதை கன்சிடர் பண்ணுவோம். சரிங்களா? இப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிவிட்டு நம்ம டயமீட்டர் கால்குலேட் பண்ணுறதுக்கு எல்லா டேட்டாஸுமே தெரியுதான்னு பார்த்துக்கலாம். n ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி 2 கொடுத்துட்டாங்க. KT தியரட்டிக்கல் ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேஷன் ஃபேக்டர் இஸ் ஈக்குவல் டு 1 இதுவும் கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க. சிக்மா m மீன் ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு 0 நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம். சிக்மா u அல்டிமேட் ஸ்ட்ரெஸ் இதுவும் கொடுத்துட்டாங்க 1070 நியூட்டன் per mm².
அடுத்து ஆம்ப்ளிடியூட் ஸ்ட்ரெஸ் இது நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம் இன் டேர்ம்ஸ் ஆஃப் டி ஸ்கொயரில் இருக்குது. அடுத்து என்ட்ரன்ஸ் லிமிட் இது வந்து 0.5 இன்டு சிக்மா யூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து வேல்யூ வந்து 535 நியூட்டன் per mm². அடுத்து கேசிஎல் லோடு கரெக்ஷன் ஃபேக்டர் 0.7, சைஸ் ஃபேக்டர் KSZ 0.85 அண்ட் சர்ஃபேஸ் ஃபினிஷ் ஃபேக்டர் வந்து 0.8. ஸோ இதில் எல்லா டேட்டாவுமே இருக்குது. ஓகேங்களா, இந்த வேல்யூஸ் எல்லாமே இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு நம்ம இப்போ டயமெட்ரி கால்குலேட் பண்ண போகிறோம். பாருங்கள், ஸோ இதிலேருந்து நம்ம கால்குலேட் பண்ணும்போது 1/2 லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பாருங்கள் 1/2 0.5 தான். 1 இன்ட்ரூ இந்த மீன் ஸ்ட்ரெஸ் 0 அப்படிங்கும்போது இந்த டேம் ஃபுல்லாக 0 ஆயிடுச்சு. ஸோ இந்த ஏரியாவை நம்ம சால்வ் பண்ணும்போது கிடைக்கிற வேல்யூ வந்துட்டு 899.96 டிவைடட் பை டி ஸ்கொயர். சரிங்களா, இப்போ நம்ம டயமெட்ரி கால்குலேட் பண்ணிடலாம். வேல்யூ வந்துட்டு 42.43. இது ரவுண்ட் பண்ணும்போது 43 mm எடுத்துக்கலாம். சரிங்களா, பாருங்கள், சோடர்பர்க் ஈக்குவேஷன்லேயும் குட்மேன் ஈக்குவேஷன்லேயும் கிடைக்கிற டயமீட்டர் வேல்யூ வந்து ஒரே மாதிரியாக தான் இருக்குது. சோடர்பர்க் ஈக்குவேஷன்லேயும் 43 mm தான் வந்துச்சு, குட்மேன் ஈக்குவேஷன்லேயும் 43 mm தான் வந்துச்சு. ஓகேங்களா, ஸோ அதனால் டயமீட்டர் ஆஃப் தி ராட் இஸ் ஈக்குவல் டு 43 mm. ரெண்டுமே சேமாக இருக்கிறதுனால நம்ம கம்பேர் பண்ண முடியாது. ஸோ அதே வேல்யூ நம்ம எடுத்துக்கலாம் 43 mm.